வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? துன்பமும் இன்பமும். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் தன் அறையில தனியா உட்கார்ந்து அவரோட துயரங்கள் எல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. பாப்பா, போன வருடம் எவ்வளோ கஷ்டம் இருந்தது. நமக்கு பெரிய கஷ்டம் வந்தது. 60 வயசாச்சு. 60 வயசானதுனால வேலையிலிருந்து ஓய்வு பெற்றேன். என் அன்புக்குரிய என்னோட அப்பா காலமானார். என் மகன் விபத்துக்கு உள்ளாயிட்டு பரீட்சை எழுத முடியாம போயிடுச்சு. காருக்கு பலத்த சேதமாயிடுச்சு. என்ன ஒரு மோசமான வருடம்! அப்படின்னு வருத்தத்தோட எழுதி முடிச்சார். தன்னுடைய கணவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ அமைதியா உட்காந்துட்டு சோகமா இருக்காரு? அப்படின்ட்டு வந்து பின்னாடி நின்னு அவர் எழுதிட்டு இருந்தார் இல்லையா? அந்த எழுதியது எல்லாத்தையும் படிச்சாங்க. படிச்சு பார்த்துட்டு, அவங்க போயிட்டு அவங்க ஒரு பேப்பர் எடுத்து, போன வருடம் என்னலாம் நடந்ததுன்ட்டு அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. போன வருடம் ரொம்ப நல்ல வருடமா எனக்கு அமைஞ்சது. என்னோட உடம்பு நலமாச்சு. வேலையிலிருந்து அவர் ஓய்வு பெற்றதுனால, என்னோட பொழுத அமைதியா படிப்பதிலும், எழுதுவதிலும் செலவிட்டேன். அவருடைய அப்பா 95 வயசுல யாருக்கும் இனி நான் பாரமா இருக்க வேண்டான்ட்டு இறைவனிடம் சென்றார். பெரிய விபத்து நடந்தாலும், அந்த விபத்துல என் பையனுக்கு ஒண்ணும் ஆகல. கடவுள் கருணையால. கடவுள் எனக்கு போன வருடம் எல்லாமே நல்லதே பண்ணியிருக்காரு. எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இதை படித்த கணவர் மனைவியை அணைத்துக் கொண்டார். என்ன அற்புதமான மனதிற்கு வலுவூட்டும் வாக்கியங்கள்! ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமான கணங்களாக மாற்றிக்கொள்வது நமது கையில்தான் உள்ளது. எல்லாம் நன்மைக்கேன்ட்டு வாழ கத்துக்கணும். எது நடந்தாலும் அதுவும் நன்மைக்கே. இன்றைய துயரம் நாளைய சந்தோஷம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினேகா. நன்றி, வணக்கம்.